வணக்கம். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியினுடைய அன்பான வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர், தாமரை சின்னத்தில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சி. ஏழுமலை அவர்கள் ஒரு உண்மையான மக்கள் சேவகனாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். திருவண்ணாமலை நம் எல்லோருக்கும் கூட ஒரு பெரிய பெருமை இருக்கக்கூடிய ஒரு நகரமாக நாம் பார்க்கின்றோம். மிக வேகமாக வளர வேண்டும், வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும், தரமான கல்விகள் அங்கே வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். நீண்ட நெடுங்காலமாக திருவண்ணாமலை தொகுதி ஒரு நபரினுடைய கையில் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில் இருக்கு. அதனால் தொகுதியினுடைய வளர்ச்சி உண்மையாலுமே நடந்திருக்கான்னு நீங்க ஒரு முறை சிந்தித்து பாருங்க. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டை அடுத்து அகரம்பள்ளிப்பட்டில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 16 கோடியில் கட்டப்பட்ட பாலம் அண்ணன் ஈவா வேல் அவர்கள் திறந்து 3 மாதத்துல இடிந்து விழுந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு வந்தோம்னா வெளியே இருக்கக்கூடிய குப்பை கூலங்கள் அந்த காட்சியும் பார்க்கிறோம். இதெல்லாம் கூட நமக்கு பல வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. தரமான வளர்ச்சி அங்கு இல்லை, கல்வி வளர்ச்சி இல்லை. இதையெல்லாம் சரி செய்வதற்கு அண்ணன் சி. ஏழுமலை அவர்கள் உங்கள் முன்னால் உங்கள் சேவகனாக நின்று கொண்டிருக்கின்றார். இந்த முறை அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் அருமை சொந்தங்களே, நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் கூட களத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு போராடி கொண்டிருக்கின்றார்கள். எல்லா கூட்டணி கட்சிகளோடு அவர்களும் நம்மோடு இணைந்து மக்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய வாக்குகள்லாம் வளர்ச்சிக்காக, உங்களை உயர்த்துவதற்காக, திருவண்ணாமலையை உயர்த்துவதற்காக உங்களுடைய வெற்றி சின்னமான தாமரை சின்னத்திற்கு ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.